பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாவக்காயில் உள்ள விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பாவக்காய் எடுத்து அது சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே பாவக்காவை வறுத்துக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்காது. இப்போ வேறு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கலாம். அந்த பேன்லேயே எண்ணெய் இருக்குது. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய், 20 சின்ன வெங்காயம் எடுத்து இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பூண்டு பல் 10 எடுத்து இடிக்கல்லில் தட்டியிருக்கேன். ரெண்டுமே இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். வதக்கின பாவக்காவை சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த அருமையான பாவக்காய் காரக்குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.